Hello students, welcome to GA Maths, Chapter 11 Integral Calculus, Exercise 11.7. Integrate the following with respect to x ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து ஐன்னு அசியூம் பண்ணிக்கலாம். Let I equal to integral 9x into e power 3x dxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து x and e power 3x ஓட ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம அது இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸுடைய ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கலாம். ஓகே, இன்டெக்ரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் vdu. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூவையும் டிவியையும் சூஸ் பண்ணணும். அது சூஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நான் இந்த இதை சொன்னேன். இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐலேட் அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எந்த இதை யூன்னு சூஸ் பண்ணணும், எதை டிவின்னு சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆர்டரில் பாருங்கள், எக்ஸ் என்ன ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன், இ பவர் 3x என்ன ஃபங்க்ஷன், எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இது ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வருது, அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் வரும். ஸோ எதை வந்து நம்ம வந்து யூன்னு எடுக்கணும், இதை தான் யூன்னு எடுக்கணும் ஃபஸ்ட் இருக்கதை, இதை வந்து டிவின்னு எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம போட்டுக்கலாம். புட் யூ இஸ் ஈக்குவல் டு அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் இங்கே என்ன எக்ஸ் இல்லையா, அண்டு டிவி என்னது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை டிவின்னு எடுக்க போகிறோம், இ பவர் 3x, அதோட சேர்த்து டிஎக்ஸை சேர்த்து எடுத்துடணும். ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன தேவை, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க, டியூ போட்டுக்கோங்க, எக்ஸுக்கு டிஃபரன்சியேஷன் டிஎக்ஸ் இல்லையா. இதை இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க, இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா வி கிடைக்கும் உங்களுக்கு. இதை ஜஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள், பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வி கிடைச்சிரும். வி இஸ் ஈக்குவல் டு உங்கள் வேணால் இப்போ இன்டெக்ரல் டிவின்னு போடுறேன், ஈக்குவல் டு இ பவர், நான் இது போட வேண்டிய தேவையில்லை, டேரெக்டாக போட்டுடலாம். இ பவர் 3x உடைய இன்டெகிரேஷன் என்னது, இன்டெகிரேஷனில் எப்படி வரும், இ பவர் 3xக்கு இ பவர் 3x இன்டெகிரேஷனில் இந்த எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், சாரி இந்த 3ஐ என்ன பண்ணிடுவோம், டிவைட் பண்ணிடுவோம் இல்லையா. டிஃபரன்சியேஷனில் இந்த 3ஐ முன்னாடி மல்டிப்ளை பண்ணுவோம், இன்டெகிரேஷனில் டிவைட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இன்டெக்ரல் யூடிவி அதாவது ஐ இல்லையா, தேர்ஃபோர் ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், நீங்கள் திருப்பி ஃபங்க்ஷனை எழுதிக்கிட்டாலும் சரி இல்லை இப்படியே போட்டுக்கிட்டாலும் சரி, அந்த 9ஐ வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். ஓகே, 9ஐ வந்து வெளியே எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், வேணா அந்த கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் அப்படி எழுதிக்குவோம், எக்ஸ் இன்ட்டு இ பவர் 3x டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட வேண்டியது. அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் என்னது யூவினா என்னது, இது ரெண்டோட ப்ராடக்ட். ஓகே, ஸோ அதை அப்படியே எழுதிருங்க, நாட் அந்த இது வி வந்து அங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இதுதான் வி. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படியே இருக்கட்டும். இப்போ எக்ஸ் இன்ட்டு இ பவர் 3x பை 3. ஓகே, அண்ட் மைனஸ் இன்டெக்ரல் விடியூ இல்லையா, ஃபார்முலாவில் இன்டெக்ரல் விடியூன்னு இருக்குது. ஸோ இன்டெக்ரல் சைன் போட்டுக்கோங்க, வி எழுதிக்கோங்க. வி என்னது, இதுதான் வி வந்து இ பவர் 3x பை 3 இன்ட்டு டியூ என்னது டிஎக்ஸ், அந்த டிஎக்ஸை போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த செகண்ட் இதை மட்டும் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னு புரியுதா, யூ இன்ட்டு டிவி, யூ இன்ட்டு வி நம்ம கண்டுபிடிச்சது, மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ, வி எங்கே இருக்குது நமக்கு, இதை தான் வி, டியூ வந்து டிஎக்ஸ். ஓகே, அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு என்ன ஆயிரும் நமக்கு, 9 அப்படியே இருக்கட்டும், எக்ஸ் இ பவர் 3x பை 3 மைனஸ், இப்போ இந்த இ பவர் 3xை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இ பவர் 3xக்கு இன்டெகிரேஷன் என்ன, அகெயின் இ பவர் 3x பை 3 வரும் இல்லையா, ஏற்கனவே ஒரு 3 இருக்குது. ஸோ இப்போ ஒரு 3 வந்துருச்சு, அண்டு ப்ளஸ் சின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த 9ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 9x இன்ட்டு இ பவர் 3x பை 3 மைனஸ் திருப்பியும் 9 இ பவர் 3x பை 3 இன்ட்டு 3 9 இருக்குது, ப்ளஸ் சின்னு இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம், காமன் இ பவர் 3x. ஸோ இ பவர் 3xை காமன் எடுத்துட்டிங்கன்னா தேர்ஃபோர் ஐ இஸ் ஈக்குவல் டு இ பவர் 3xை காமன் எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 3x இருக்குது இல்லையா, 3யும் எக்ஸும். ஸோ 3x ரெண்டாவது டேர்மில் வெறும் இ பவர்
3x இருந்துச்சு, மைனஸ் இருக்குது, -1 மட்டும் இருக்குது, into 3x minus 1 plus c. This is the integration of the given function. We have done it using the method of integration by parts. Okay. Second subdivision, integral x sin 3x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து ஐன்னு அசியூம் பண்ணிக்கலாம். லெட் ஐ ஈக்குவல் டுன்ட்டு இப்போ நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் போட போகிறோம். ஐ யூ எது டிவி எதுன்னு சூஸ் பண்ண போகிறோம். இந்த ஐ லேட்டுன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எது ஃபஸ்ட்டு வரும்? அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், அந்த ரெண்டு தான் நமக்கு இருக்குங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன், ரைட்? இது ட்ரிக்னாமெட்ரிக், இது ரெண்டும் தான் இருக்குது நமக்கு. இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், இதை செகண்ட் எடுத்துக்கணும், இதை யூன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து டிவின்னு எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபார்முலா எழுதிக்குவோம். புட் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ரைட்? அப்புறம் டிவி இஸ் ஈக்குவல் ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே அதே தான் ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸே தான். டிஎக்ஸ் டிவி இஸ் ஈக்குவல் டு என்னது? sin 3x dx சேர்த்து எடுத்துடணும், டிஎக்ஸை சேர்த்து. ஓகே, அப்போ தான் இன்டெகிரேட் பண்ண முடியும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். du இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ். இதுலேருந்து v வேணும்னா என்ன பண்ணிடணும்? இன்டெகிரேட் பண்ணிடணும், ரைட்? ஸோ இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா v கிடைக்கும். v இஸ் ஈக்குவல் டு sin 3xோட இன்டெகிரேஷன் என்னது? சைனுக்கு வந்து மைனஸ் காஸ் இல்லையா, இன்டெகிரேஷன் மைனஸ் காஸ் 3x. இன்டெகிரேஷனில் இந்த 3யை டிவைட் பண்ணுவோம்ல, டிஃப்ரென்சியேஷனில் மல்டிப்ளை பண்ணுவோம், இன்டெகிரேஷனில் டிவைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் இன்டெக்ரல் u இன்டூ டிவி ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v du, ரைட்? ஸோ இப்போ u இன்டூ விஏ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் ப்ராடக்ட் போட்டுருங்க, ஸோ என்ன வந்துடும் நமக்கு? திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ மைனஸ் காஸ் 3x பை 3ன்னு வருது. ஸோ அந்த டேர்ம் வந்து நெகட்டிவ் ஆயிரும். நல்ல மைனஸ் என்ன முதல்ல போட்டுறேன். எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் இந்த சைடு ஏன் எழுதிருக்கேன்னா, இந்த 3xோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணி மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, அதுக்காக, ரைட்? பை 3. ஓகே, அப்புறம் மைனஸ் இன்டெக்ரல் v du. v வந்து நெகட்டிவ், ஸோ அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ v எழுதிக்கங்க, du எழுதிக்கங்க, du வந்து dx. ஸோ dxன்றதை இங்கே எழுதிக்கங்க. அப்போது இப்போ வந்து செகண்ட் டேர்மை மட்டும் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். மைனஸ் எக்ஸ் காஸ் 3x பை 3. இப்போ செகண்ட் டேர்ம் இன்டெகிரேட் பண்ணிடுங்க. இன்டெகிரேஷனில் காஸ் எக்ஸ்க்கு வந்து ப்ளஸ் சைன் எக்ஸ் இல்லையா, அதனால sin 3x பை 3ன்னு வரும். இந்த 3யை டிவைட் பண்ணணும்ல, பை 3ன்னு வரும். ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, அதனால ப்ளஸ் சின்னு வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் காஸ் 3x by 3 plus sin 3x by 9 plus c. This is the integration of the given function. Third subdivision, let I equal to கொடுத்திருக்கிற integral எழுதிக்கலாம். 25 into x into e power minus 5x ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 25 கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துக்குவோம். I equal to 25 வெளியே இருக்கு. And e into e power x into e power minus 5x dx. ஓகே, ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணணும் uவையும் dvயையும். ஏன்னா ஃபார்முலாவில் லெஃப்டில் நமக்கு u dvன்னு வரும். ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ எப்படி சூஸ் பண்ணலாம்? இன்டெக்ரல் v du, இதான் ஃபார்முலா. ஃபஸ்ட் வந்து x என்ன ஃபங்க்ஷன்? அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன், ரைட்? இங்கே இருக்குது. அடுத்தது வந்து e பவர் மைனஸ் 5x நமக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன்? எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ நம்ம எதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும்? இதை தான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது நமக்கு, இது செகண்ட் இருக்குது. அதனால இதை யூன்னு எடுத்துக்கணும், இதை டிவின்னு எடுத்துக்கணும், ரைட்? புட் u ஈக்குவல் டு எக்ஸ், ரைட்? டிவி இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் 5x dx. ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. du is equal to dx. ஓகே, டிஃப்ரென்சியேஷன். இங்கே வந்து இன்டெகிரேஷன், இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா இன்டெகிரேட் பண்ணுறோம், ரைட்? ஸோ v கண்டுபிடிக்கிறதுக்கு, அதனால் v is equal to e பவர் மைனஸ் 5xக்கு இன்டெகிரேஷன் என்னது? e பவர் மைனஸ் 5x டிவைடட் பை மைனஸ் 5, ரைட்?
இன்டெகிரேஷனில். இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v du. ஓகே, இதுதான் ஃபார்முலா நமக்கு. therefore I is equal to 25 into integral x into e power minus 5x dx, that is equal to 25 அப்படியே இருக்கட்டும், மற்றதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எழுதுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 25 அப்படியே இருக்கட்டும். இப்போ uv மைனஸ் இன்டெக்ரல் v du போட்டுடலாம். uv இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ x into e power minus 5x by minus 5 minus integral v du. integral v இங்கே இருக்குது, e power minus 5x by minus 5 du வந்து dx. ஓகே, இப்போ this is equal to 25 அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த மைனஸ் சைனை மட்டும் இங்கே டினாமினேட்டரில் இருக்க மைனஸ் சைனை மேலே எழுதிக்கலாம் நம்ம. ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் 5x பை 5ன்னு வந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆயிரும், இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் ஆயிரும். அண்ட் இ பவர் மைனஸ் 5x டினாமினேட்டரில் ஒரு 5 இருக்குது. அண்ட் இன்டெகிரேஷன் பண்ணும்போது இப்போ இன்டெகிரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இ பவர் மைனஸ் 5xக்கு இ பவர் மைனஸ் 5x டிவைடட் பை ஒரு மைனஸ் 5 வரும்ல இன்டெகிரேஷனில், அந்த மைனஸ் 5 இங்கே வந்துடும். ஓகே, ப்ளஸ் சின்னு வந்துடும். ரைட், இப்போ வந்து this is equal to, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த 25 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனஸ் 25 x into e power minus 5x by 5. அப்புறம் இங்கேயும் 25 மல்டிப்ளை ஆகும். அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ப்ளஸ் 5 into மைனஸ் 5 இருக்குது, மைனஸ் 25. ஸோ திஸ் டேர்ம் வில் பிகம் நெகட்டிவ். நியூமரேட்டரில் அந்த 25 உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடுறோம். டினாமினேட்டர்லேயும் 5 into 5 25 இருக்குது. நெகட்டிவ் சைனை மேலே போட்டுட்டேன், இங்கே போட்டுட்டேன். ஸோ ப்ளஸ் சின்னு வந்துடும். கேன்சல் மட்டும் பண்ணிடுங்க. அண்டு இப்போ நம்ம என்ன காமன் எடுத்துக்கலாம், மைனஸ் 2 டேர்ம்லேயும் காமன் இருக்கா, அண்ட் இ பவர் மைனஸ் 5x காமன் இருக்கா. ஸோ அதை அப்படியே எடுத்துருங்க. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்மில் 5x இருக்குது இல்லையா, 5 into x இருக்குது. அடுத்த டேர்மில் அப்படியே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம், அதாவது மைனஸ் இ பவர் மைனஸ் 5x எடுத்துட்டோம். ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும், ப்ளஸ் சி. அண்ட் திஸ் இஸ் த இன்டெகிரேஷன் ஆஃப் த given function. Fourth subdivision, first questionல let I equal to கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் எழுதிக்கிறோம். இன்டெக்ரல் x into secant x tan x dxன்னு இருக்கு. ஸோ இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எக்ஸ் வந்து அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன், ரைட். அடுத்தது வேறு என்ன இருக்குது, secant x tan x வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ எது ஃபஸ்ட்டு வரணும், அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு வரணும். இந்த ஆர்டர் படி தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஐலேட்டுன்ற வார்த்தையை படித்து வச்சுக்கோங்க இந்த u dv சூஸ் பண்ணுறதுக்குன்னு. ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் வில் பி u, த செகண்ட் ஒன் வில் பி dv, ரைட். இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். புட் u இஸ் ஈக்குவல் டு x, dv is equal to secant x. இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அண்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dxன்னு வந்துடும். அண்டு இதை இன்டெகிரேட் பண்ணணும், அப்போ தான் v கிடைக்கும் dvயை. ஸோ v இஸ் ஈக்குவல் டு secant x tan x ஓட இன்டெகிரேஷன் என்னது, secant x இல்லையா. v is equal to secant x. secant x tan x ஓட இன்டெகிரேஷன் secant x, secant x ஓட டிஃபரன்சியேஷன் secant x tan x. ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று ரிவர்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபார்முலா எழுதிக்குவோம். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா இது. ஆக்சுவலி பை இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்னு நீங்கள் எழுதிக்கலாம் வேணும்னா. uv மைனஸ் இன்டெக்ரல் v du. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். u இன்ட்டு v, u வந்து எக்ஸு, v வந்து secant x, மைனஸ் இன்டெக்ரல் v என்ன secant x, du என்ன dx. and what is the integration of secant x, இது x secant xன்னு வந்துடும். இன்டெக்ரல் secant x is ஃபார்முலாவெல்லாம் இந்த ஃபார்முலாலாம் ரிசல்ட்ஸ்னு ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், புக்கில் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. அதை log mod secant x plus tan x, இதுதான் secant x உடைய இன்டெக்ரலுக்கு ஃபார்முலா, ரைட். ஸோ அதை ரிசல்ட்ஸ் மாதிரி நமக்கு புக்லேயும் டிரைவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளஸ் சி, திஸ் இஸ் த இன்டெக்ரல் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் எல்லாம் வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.